10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1ல் 5வது கணக்கு பார்க்குறோம். a = 1, 2, 3, b = 2, 3, 5, c = 3, 4 மற்றும் d = 1, 3, 5 எனில் a வெட்டு c கிராஸ் b வெட்டு d = a கிராஸ் b வெட்டு c கிராஸ் d என்பது உண்மையா என சோதிக்கவும். 4 கணங்கள் கொடுத்துட்டு இடது பக்க மதிப்பும் வலது பக்க மதிப்பும் சமமானு காட்டுறோம். இதுல இடது பக்க மதிப்பை என்னன்னு குறிப்பிடுவோம்? LHS அப்படின்னு எழுதுவோம். LHSல என்ன கொடுத்துருக்குறாங்க? a வெட்டு c கிராஸ் b வெட்டு d அப்படிங்கிற நிபந்தனையை எழுதணும். அப்ப பிராக்கெட்னு இருக்கிறப்ப முதல்ல பிராக்கெட்ல இருக்கக்கூடிய மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். பிராக்கெட்ல என்ன இருக்கு? a வெட்டு c. a என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? 1, 2, 3 வெட்டு. c என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன? 3, 4. இந்த 2 கணத்துக்கும் நாம வெட்டு எடுக்கிறோம். இப்ப வெட்டு அப்படிங்கிறது என்ன? 2 கணத்திலையும் பொதுவாக அமையக்கூடிய உறுப்புகள் தான் நம்ம வெட்டுல எடுத்து எழுதுவோம். இப்ப a என்ற கணத்திற்கும் c என்ற கணத்திலும் பொதுவாக அமையக்கூடிய உறுப்பு என்ன? 3. அப்ப ஆன்சர்ல என்ன வரும்? 3. அடுத்து என்ன எழுதுறோம்? b வெட்டு d. b என்ற கணத்தில் அமையக்கூடிய உறுப்புகள் 2, 3, 5 வெட்டு. d என்ற கணத்தில் அமையக்கூடிய உறுப்புகள் 1, 3, 5. இந்த 2 கணத்துக்கும் நம்ம என்ன எழுதுறோம்? வெட்டு எழுதுறோம். இரண்டிலையும் பொதுவாக அமையக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? 3, 3, 5, 5. இப்போ b வெட்டு dல வரக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? 3, 5. இந்த ரெண்டுக்கும் அடுத்தது என்ன கணக்கிடணும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுறோம். a வெட்டு c கிராஸ் b வெட்டு d. இப்போ a வெட்டு cல இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன? 3 கிராஸ் b வெட்டு dல இருக்கக்கூடிய உறுப்புகள் 3, 5. அப்ப கிராஸ்ங்கிறப்ப கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதுறோம். முதல் கணத்தின் உறுப்போட இரண்டாவது கண உறுப்புகளை வரிசையிட்ட ஜோடிகளா எழுதுறோம். முதல் கணத்தில் ஒரே ஒரு மதிப்பு தான் இருக்கு. 3, 3, 3, 5. LHS போட்டுட்டோம். இது சமன்பாடு 1 அப்படின்னு குறிப்பிடலாம். அடுத்து RHS கொடுக்கிறோம். RHSல என்ன நிபந்தனை எழுதணும்? RHSல கொடுக்கப்பட்டுள்ளது a கிராஸ் b வெட்டு c கிராஸ் d. பிராக்கெட்ல 2 கார்ட்டீசியன் பெருக்கல் கொடுத்திருக்கிறாங்க. முதலில் இருக்கக்கூடியது a கிராஸ் b. a என்ற கன உறுப்புகள் 1, 2, 3 கிராஸ் b என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? 2, 3, 5. இந்த ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கிறோம். கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி எழுதுவோம்? முதல் கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளோடு இரண்டாவது கன உறுப்புகளை வரிசையிட்ட ஜோடிகளா எடுத்து எழுதுவோம். முதல் கணத்தில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு 1. அப்போ 1, 2, 1, 3, 1, 5. முதல் கணத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பு 2, 2, 2, 2, 3, 2, 5. முதல் கணத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது உறுப்பு 3. அதனோட இரண்டாவது கன உறுப்புகளை இணைக்கிறோம். 3, 2, 3, 3, 3, 5. இது எழுதிட்டோம். அடுத்த பிராக்கெட்ல என்ன இருக்கு? c கிராஸ் d. c-க்கும் d-க்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதுறோம். c என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? 3, 4 கிராஸ் d கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 1, 3, 5. இதனுடைய கார்ட்டீசியன் பெருக்கல் முதல் கணத்தில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு 3. அப்ப 3, 1, 3, 3, 3, 5. முதல் கண
பத்தியில் இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பு 4. அதனோட இரண்டாவது கன உறுப்புகளை இணைக்கிறோம். 4, 1, 4, 3, 4, 5. இதை எழுதிட்டோம். அடுத்து என்ன எழுதணும்? 2 கார்ட்டீசியன் பெருக்கலுக்கும் வெட்டு கணக்கிடுறோம். இப்ப A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D. வெட்டு அப்படிங்கிறப்ப 2 கார்ட்டீசியன் பெருக்கல்ல இருக்கக்கூடிய மதிப்புகள்லையும் பொதுவான உறுப்புகளை நம்ம எடுத்து எழுதுறோம். ரெண்டுலையும் பொதுவான உறுப்புகள் பார்க்கலாம். 1, 2 அப்படிங்கிறது A கிராஸ் Bல இருக்கு, C கிராஸ் Dல இல்ல. அப்ப அது வராது. 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, 2, 5. இது எல்லாமே எதுல மட்டும்தான் இருக்கு? A கிராஸ் Bல இருக்கு. ஆனா C கிராஸ் Dல இல்ல. அப்ப அது வராது. அப்ப அடுத்து வரக்கூடியது என்ன? 3, 2. 3, 2. 3, 2 A கிராஸ் Bல இருக்கு, C கிராஸ் Dல இல்ல. இப்ப இரண்டுலையும் பொதுவா இருக்கக்கூடிய மதிப்புகள்னு பாக்குறப்ப 3, 3, 3, 5. இந்த 2 வரிசையிட்ட ஜோடிகள் மட்டும்தான் 2 கார்ட்டீசியன் பெருக்கல்லையும் நமக்கு பொதுவா இருக்கு. அப்ப அதை மட்டும் நாம எடுத்து எழுதிடுறோம். 3, 3, 3, 5. இத சமன்பாடு 2 அப்படின்னு குறிப்பிடுறோம். 1 மற்றும் 2லிருந்து 2ஐயும் வெரிஃபை பண்றோம். 2ஓட மதிப்புகளும் சமமா இருக்கிறதுனால 1 மற்றும் 2லிருந்து LHS equal to RHS. LHS equal to RHS. LHS equal to RHSல என்ன நிபந்தனையை நிரூபிச்சோம்? A வெட்டு C கிராஸ் B வெட்டு D equal to A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D என்பது உண்மையா என நிரூபிக்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ என்பது உண்மை என நிரூபிக்கப்பட்டது. உண்மை என காட்டப்பட்டது அல்லது நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.